அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குது. அம்மா காலையில இருந்து எனக்கு பசிச்சுட்டு இருக்கு. நீங்க இன்னும் சாப்பாடு எனக்கு கொண்டு வரவே இல்லை. சீக்கிரம் கொண்டு வாங்கம்மா. நான் காலையில இருந்து எல்லா பக்கமும் போய் தேடிட்டு வந்தேன். ஆனா எனக்கு எங்கேயுமே சாப்பாடு கிடைக்கல. ரொம்ப தூரமா போலான்னா உணவை இங்க தனியா விட்டுட்டு போக முடியாது. கழுகெல்லாம் நிறைய இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல. அம்மா ஆனா என்னால தாங்கவே முடியல. சீக்கிரம் ஏதாச்சும் ஐடியா பண்ணுங்கம்மா ப்ளீஸ்மா. ரொம்ப வயிறு வலிக்குதுமா. சரி நான் கொஞ்சம் தூரமா போய் பார்த்துட்டு வரேன். ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்குறேன். ஆனா நீ இங்க தனியா இருப்பியா? பத்திரமா இருக்கணும். எங்கேயுமே போகக்கூடாது சரியா? சரிம்மா நீங்க சீக்கிரமா போயிட்டு வாங்க. நான் எங்கேயுமே போக மாட்டேன். நான் இங்க இருந்துக்குவேன். போயிட்டு வாங்க. சரி சரி நான் போயிட்டு வரேன். நீ பத்திரமா இரு. சரி எனக்கு ரொம்ப பசிக்குது. அம்மா வர வரைக்கும் தூங்கிடலாம். அம்மா வந்து சாப்பிட கொடுப்பாங்க. என்ன இது? என் குழந்தைக்கு சாப்பிட ஒண்ணுமே கிடைக்கல. எவ்வளவு தூரம் சுத்தினாலும் ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. எங்க போறது, என்ன எடுத்துட்டு வரதுன்னே தெரியல. அப்படியே அந்த கிளி ரொம்ப நேரம் தேடிக்கிட்டே இருந்துச்சாம். அதனால அந்த கிளி வீட்டுக்கு போலான்னு திரும்ப வந்துகிட்டு இருந்தது. ஆனா அதுக்குள்ள அந்த சின்ன கிளிய பிடிக்க ஒரு கழுகு வந்துருச்சு. இங்க ஒரு சின்ன கிளி தனியா இருக்கு. இத நம்ம சாப்பிடலாம். இது கூட யாருமே இல்ல. நம்மளுக்கு இத சாப்பிடுறது ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த கிளி ரொம்ப டேஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இத சாப்பிட்டுறேன். அதுக்குள்ள அம்மா கிளி வந்துருச்சு. ஓ இங்க இன்னொரு கிளியும் வந்துருச்சு. இப்ப 2 கிளியும் சேர்த்து சாப்பிட போறேன். எனக்கு ரொம்ப பசிக்குது. இந்த கிளி சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். எங்களை விட்டு நாங்க போயிடுறோம். எங்களை சாப்பிடாத வேண்டாம். அதெல்லாம் விட முடியாது. நீங்க எங்கேயுமே தப்பிச்சு போக முடியாது. நான் இப்ப உங்களை சாப்பிட போறேன். வா வா சீக்கிரம் இந்த கழுகு கிட்ட இருந்து நம்ம தப்பிச்சு போயிடலாம். யாராவது வீடு இருந்தா அங்க போயிடலாம். வா வா சீக்கிரம் ஃபாஸ்டா பாரு. அம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கழுகு நம்ம சாப்பிட்டுட்டா என்ன பண்றதுமா? நீ பயப்படாத. நான் உணவை காப்பாத்திடுவேன். வா சீக்கிரமா பறந்து போயிடலாம். ஐயோ அம்மா கழுகு நம்ம கிட்டயே வந்துருச்சுமா. பயமா இருக்கு. வாமா சீக்கிரம் போலாம். என்ன லக்ஷ்யா, கிளியெல்லாம் இப்படி ஜோரா கத்திக்கிட்டு வர மாதிரி கேக்குது. நம்ம வீட்டுக்கிட்ட என்ன கிளி சத்தம் என்னன்னு தெரியலையே. வா வெளியே போய் பார்க்கலாம். ஆமாம்மா எனக்கும் கேக்குது. ஏதோ கிளியெல்லாம் ஜோரா கத்துற மாதிரி கேக்குது. நம்ம போய் வெளியே பார்க்கலாம். ஆமா இருங்க, நான் போய் வெளியே பார்த்துட்டு வரேன் என்னவா இருக்குன்னு. போடாத யுக்தா, பார்த்து மெதுவா போ. கீழே விழுந்துற போற. இல்லை அங்கிள், நான் மெதுவாகவே போகிறேன். இங்கே பாருங்க, நம்ம வீட்டுக்கிட்ட 2 கிளி வந்திருக்கு. அதுதான் சத்தமாக இருந்திருக்கு. என்ன இது, இந்த கிளி ஏன் இப்படி கத்துதுன்னு தெரியல. ஏதாவது அடிபட்டு இருக்குமான்னு தெரியல. எங்களை காப்பாத்துங்க. எங்களை ஒரு கழுகு துரத்துது. ப்ளீஸ் எங்களை காப்பாத்துங்க. எங்களை அது சாப்பிட்டுரும். ஆமா எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. எங்களை காப்பாத்துங்க. ஐயோ ஏன் இந்த கிளியெல்லாம் இப்படி கத்துது? காப்பாத்த வேற சொல்லுதே. கழுகு துரத்திக்கிட்டு வருதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் இவங்க பயந்து போய் இப்படி கத்திக்கிட்டு இருக்காங்க. சரி கிளிங்களா, நீங்க பயப்படாதீங்க. நாங்க உங்களை காப்பாத்துறோம். நான் இன்னைக்கு சாப்பாடு தேட போயிருந்தேன். அப்போ ஒரு கழுகு என் குழந்தைய பிடிச்சிட்டு போக வந்துருச்சு. அப்புறம் எங்க 2 பேத்தையும் சாப்பிட்றேன்னு சொல்லுச்சு. அதனால நாங்க உங்க வீட்டில் இன்னைக்கு ஒரு நாள் இருக்க முடியுமா? எங்களை காப்பாத்துங்க. நாங்க இன்னைக்கு ஒரு நாள் இருந்துட்டு போயிடுறோம். அப்புறம் எங்களுக்கு ரொம்ப பசிக்குது. ஏதாவது சாப்பிட கொடுக்குறீங்களா? சரி சரி, நீங்க இங்கே தங்கிக்கலாம். இங்கே யாராலையும் வர முடியாது. நீங்க பயப்படாம இருங்க. ஹை, இந்த கிளியெல்லாம் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. இந்த கிளியை நம்ம வீட்லயே வச்சுக்கலாம். பாவம் அவங்க எங்க போவாங்க? நம்ம முதல்ல அவங்களுக்கு சாப்பிட கொடுக்கலாம். ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னாங்கல்ல, நான் போய் சாப்பிட கொண்டு வரேன். லக்ஷ்யா, கிச்சன்ல கம்பு வச்சிருக்கேன், அதை எடுத்து அந்த குடு. கிளிக்கு அது ரொம்ப பிடிக்கும். சரிம்மா, நான் போய் எடுத்துட்டு வரேன். நல்ல வேளை அந்த கடவுள் எங்களை கைவிடல. ஒரு நல்ல இடத்துல தான் எங்களை சேர்த்திருக்காங்க. கம்பு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். இதுதான் அது. நான் எடுத்துட்டு போய் கொடுக்குறேன். நான் உங்களுக்கு சாப்பிட கொண்டு வந்திருக்கேன். இந்தாங்க சாப்பிடுங்க. இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு அம்மா சொன்னாங்க. நீங்க இதை நல்லா சாப்பிடுங்க.
அம்மா வாங்க, நீங்களும் சாப்பிடுங்க. எங்க பசி எல்லாம் போயிருச்சு. எங்களுக்கு நீங்க சாப்பிட கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எங்களுக்கு ஏதாவது ஒரு இடம் கொடுத்தீங்கன்னா நாங்க 2 பேரும் அங்கேயே தங்கிக்குவோம். அப்புறம் நாளைக்கு எந்திரிச்சு போயிடுவோம். அப்பா, இந்த கிளிக்கு நம்ம ஒரு வீடு கட்டி கொடுக்கலாம். அது இங்கே இருக்கட்டும்பா. பாவம்பா, அது எங்க போகும்? என்னது வீடு கட்டுறதா? சரி, எப்படி கட்டுறது? சரி, யோசிச்சு நான் சொல்றேன் இருங்க. என்ன இது, ராகுல் வீடு கட்டலான்னு சொல்கிறான். எப்படி வீடு கட்டுறது? சரி, யோசிக்கலாம். ஐடியா எனக்கு தெரியும். நம்ம வீட்டில் நிறைய அட்டைப்பெட்டியெல்லாம் இருக்கு. அதை வச்சு நம்ம ஒரு பேர்ட் ஹவுஸ் பண்ணலாம். அவங்க அதுலயே இருக்கலாம். நீங்க எங்களுக்கு வீடு கட்டி தர போறீங்களா? எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இனிமேல் எங்களை யாரும் பிடிக்கவே முடியாது. சரி, இப்போ நீங்கள் கொஞ்ச நேரம் தூங்குங்க. நாங்கள் அதுக்குள்ளே என்னென்ன ஐட்டம் தேவையோ எடுத்தாந்து பேர்ட் ஹவுஸை கட்டி வைக்கிறோம். ஆமாம், எங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. நாங்கள் கொஞ்ச நேரம் தூங்குறோம். சரி லக்ஷா, நீ சீக்கிரம் போய் என்னென்ன வேணுமோ அது எல்லாமே எடுத்துட்டு வா. நாங்கள் இதெல்லாமே எடுத்து வைக்கிறோம். நம்ம சீக்கிரமா வீடு கட்டலாம். சரி லக்ஷா, கார்ட்போர்ட் எல்லாம் சீக்கிரம் எடுத்துட்டு வா. நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். இன்னைக்கு நம்ம பேர்டுக்கு வீடு கட்ட போகிறோமா? சூப்பர் ஃபன்னாக இருக்க போகுது. நானும் வரேன் லக்ஷா. வா, நம்ம எல்லாமே எடுத்து வைக்கலாம். இன்னைக்கு உங்களுக்கு கிளிக்கு வீடு கட்டுற வேலை வந்தாச்சு. நம்ம போய் நம்ம வேலையை பார்க்கலாம். இங்கே பாருங்க, நான் நிறைய கார்ட்போர்ட் பாக்ஸ் எல்லாம் இருந்தது. அதில் இருந்து பீசஸாக கட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்புறம் பேர்ட் ஹவுஸ் பண்ணுறதுக்காக தேவையான திங்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்கேன். சரி லக்ஷா, இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சு நம்ம வீடு கட்டலாம். வாங்க, சீக்கிரம் கட்டலாம். டைம் ஆகிட்டே போகுது. சரி, நான் இப்போ கொடுத்துருக்கிற மெஷர்மெண்ட்ஸில் இது எல்லாமே கட் பண்ணுங்க. எந்தெந்த ஷேப் இருக்கோ பார்த்து மெதுவாக கட் பண்ணுங்க. கார்ட்போர்ட் கட் பண்ணுறப்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். கட்டர்லாம் யூஸ் பண்ணணும்னா உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. சரிப்பா, நீங்கள் சொன்ன மெஷர்மெண்ட்ஸில் நாங்கள் ஆல்ரெடி இதெல்லாமே கட் பண்ணிட்டோம். சரி லக்ஷயா, நான் பார்க்குறேன். ஓகே, நான் சொன்ன மெஷர்மெண்ட்ஸ்ல எல்லாமே கரெக்டாக கட் பண்ணியிருக்கீங்க. இப்போ இது எல்லாமே எடுத்து ஜாயின் பண்ணிருங்க. இப்போ பேர்ட் ஹவுஸ்க்கான டோரை கட் பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு சர்க்கிள் வரைஞ்சி அதை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆமாம், பேர்டுக்கெல்லாம் டோர் இப்படி ரவுண்டாக தான் இருக்குமா? பேர்ட்ஸ்க்கும் நம்ம வீட்டு டோர் மாதிரி இருக்காதா? இல்லை ராகுல், பேர்ட்ஸு இந்த மாதிரி ஷேப்பில் டோர் இருந்தால் தான் ஈஸியாக உள்ளே போகலாம், வெளியே வரலாம். இல்லைன்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரி, இப்போ மாஸ்கிங் டேப் எடுத்து இந்த மாதிரி சைடில் ஒட்டிட்டு இந்த 2 சைட்ஸையும் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எல்லா சைட்ஸுமே இந்த டேப் வச்சு ஸ்டிக் பண்ணிடலாம். இப்போ பேர்ட் ஹவுஸ்க்காக ஒரு ஷேப் கிடச்சிருக்கு இல்லையா? அப்புறம் அதுக்கு பேஸ் வச்சு அதையும் ஸ்டிக் பண்ணிடலாம். அப்பா, நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ணியிருக்கோம். கரெக்டாக இருக்கான்னு பாருங்க. லக்ஷயா, சூப்பராக பண்ணியிருக்கீங்க. எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கு. இப்போ ரூஃப் இருக்குல்ல, அதையும் வச்சிருங்க. அக்கா, இந்த பேர்ட் ஹவுஸை சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அந்த கிளியெல்லாம் இப்போ எந்திரிச்சு பார்த்தா ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க. சரி யுக்தா, அந்த ரூஃப் வைக்கிறதுக்காக எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன். நீ ஹெல்ப் பண்ணினா நம்ம அதை வச்சிடலாம். சரி லக்ஷா, வா, அதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ 90% இந்த பேர்ட் ஹவுஸ் ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம அதை பெயிண்ட் பண்ணிடலாம். ராம், பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பேப்பரை ஃபெவிகால் அண்ட் வாட்டர் இருக்குல்ல, அதில் டிப் பண்ணி பேப்பர் எல்லா பக்கமும் ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, இந்த ஒயிட் பேப்பர் எல்லாம் ஸ்டிக் பண்ணோம்ல, அதெல்லாம் ட்ரை ஆயாச்சு. இப்போ நம்ம பெயிண்ட் பண்ணிடலாம். சரி, எந்த கலர் பெயிண்ட் அடிக்கலாம்? எது நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. ப்ளூ கலர் பண்ணலாம், அது ரொம்ப நல்லா இருக்கும். லக்ஷா, ரெட் கலர் பண்ணலாம், அதுவும் தான் நல்லா இருக்கும். சரி, நம்ம 2 கலரும் யூஸ் பண்ணி பண்ணலாம். ப்ளூ கலர் அண்ட் ரெட் கலர். இப்போ வாங்க பெயிண்ட் பண்ணலாம். ரெட் அண்ட் ப்ளூ கலரா? சூப்பராக தான் இருக்கும். பார்த்து கீழே சிந்தாம நீட்டாக பெயிண்ட் பண்ணுங்க. சரி, வாங்க பெயிண்ட் பண்ணலாம். இங்கே ப்ளூ கலர், அப்புறம் இங்கே ரெட் கலர். இப்போ எல்லா சைட்ஸுமே ப்ளூ கலர்ல பெயிண்ட் பண்ணியாச்சு. ரூஃப் எல்லாம் ரெட் கலரா பெயிண்ட் பண்ணியாச்சு.
இந்த ரூஃப்க்கு இந்த ரெட் கலர் ரொம்ப சூப்பரா இருக்கு. ப்ளூ அண்ட் ரெட் காம்பினேஷன் செம்மையா இருக்கு. நான் சொன்னேன் பாத்தீங்களா ரெட் கலர்னு, அது ரொம்ப சூப்பரா இருக்கு பார்க்கவே. இப்போ ரெட் அண்ட் ப்ளூ கலர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கீழே பேஸுக்கு ப்ரௌன் கலர் போட்டுடலாம். இப்போ பாருங்க பேஸும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஆனா இந்த ஹவுஸ் ரொம்ப பிளெயினா இருக்க மாதிரி இருக்கு. நம்ம கொஞ்சமா இதை டெக்கரேட் பண்ணலாம். என்ன டெக்கரேட் பண்ண போறோம் லக்ஷா? டெக்கரேட் பண்றதுனா வேற ஐட்டம்ஸ் வச்சில்ல, இதுலயே அழகா பெயிண்ட் பண்ணலாம். இப்போ ஸ்டெம் எல்லாம் வரைஞ்சாச்சு. அழகா ஃப்ளவர்ஸ் போட்டுடலாம். இங்க பாருங்க நம்ம பேர்ட் ஹவுஸ் ஃபுல்லா ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. ஆமா லக்ஷயா, இந்த பேர்ட் ஹவுஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு. அது மேல இந்த ஃப்ளவர் டிசைன்ஸும் இருக்குல்ல, அதுவும் சூப்பரா இருக்கு. அப்பா நீங்க சொல்லுங்க, இந்த பேர்ட் ஹவுஸ் எப்படி இருக்கு? சூப்பர் லக்ஷ்யா, நீயும் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து சூப்பரா பண்ணிருக்கீங்க. சரி வாங்க நம்ம போய் கிளி எல்லாம் எழுப்பலாம். அது வீடு பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படும். எந்திரிங்க எந்திரிங்க, இங்க பாருங்க உங்க வீடு ரெடி ஆயிடுச்சு. ஹை, என்னது எங்க வீடு ரெடி ஆயிடுச்சா? வா நம்ம போய் பார்க்கலாம். இவ்ளோ சீக்கிரமா வீடு கட்டிட்டீங்களா? நாங்கெல்லாம் வீடு பண்ணணும்னா ரொம்ப லேட் ஆகும். இந்த வீடு ரொம்ப நல்லா இருக்கு, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கா? அம்மா எப்பயுமே நம்ம இந்த வீட்லயே இருக்கலாமா? எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்க நம்மள வந்து யாருமே பிடிச்சிட்டு போக மாட்டாங்க. இங்க பாருங்கம்மா, நான் உள்ள இருக்கேன். வாங்க நீங்களும் வந்து பாருங்க உள்ள எப்படி இருக்குன்னு. ஆமா இந்த வீடு ரொம்ப நல்லா இருக்கு. மழையும் வராது, குளிரும் அடிக்காது. இங்க நம்ம நல்லா இருக்கலாம். இங்க பாருங்க இந்த கிளி எவ்வளோ ஜாலியா உள்ள வீட்ல இருக்குன்னு. ஆமா இவங்க ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. நம்மளும் கிளியா இருந்தா இந்த வீட்டிலேயே இருக்கலாம். அப்பா இங்க பாருங்க, வந்து இந்த பேர்ட் ஹவுஸ பாருங்க. ஆமா லக்ஷ்யா, நான் எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீயும் உன் ஃப்ரெண்ட்ஸும் சூப்பரா பண்ணிருக்கீங்க. இப்போ இந்த கிளி நம்ம வீட்ல சேஃபா இருக்கலாம். லக்ஷயா, பேர்ட் ஹவுஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களாட்டிருக்கே, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்களே. லக்ஷயா, அப்புறம் அவங்க சாப்பிட்றதுக்கு அப்புறம் தண்ணி எல்லாமே எடுத்துட்டு வந்து இதில் வச்சிரு. அவங்க எப்போ வேணாலும் சாப்பிட்டோம். நீங்க எல்லாம் வந்து சாப்பிடுங்க, சாப்பாடு ரெடியாக இருக்கு. சரிம்மா, நாங்க இப்ப வந்துடுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட எண்டுக்கு நம்ம வந்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு லைக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நாங்கள் பார்க்குறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.